வெல்கம் பேக் டு ஓடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பியும். பீகாரில் பிஜேபி மிக சாதுரியமாக 98 லட்சம் ஓட்டுகள் வாங்கி 89 தொகுதிகளை கைப்பற்றி உள்ளது. ஆப்போசிட்டில் நின்றவர் 1,17 லட்சம் ஓட்டுகள் வாங்கி டெபாசிட்டை இழந்து உள்ளார். இது எப்படி சாத்தியமானது என்று இணையதளத்தில் மக்கள் மத்தியில் போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு தீயை கொளுத்தி போட்டிருக்காப்புல. அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1966 பசுவதை தடுப்பு சட்டத்தை பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் கொண்டு வரும்போது அதை காமராஜ் அவர்கள் எதிர்த்ததாகவும், அதனால் கொந்தளித்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் டெல்லியில் உள்ள காமராஜ் வீட்டை எரித்து கொளுத்தியதாகவும், அவரை கண்டுபிடித்து கொலை செய்வதற்கு பிளான் போட்டதாகவும் சொல்லிய விதம் தென் தமிழகத்தில் கடைக்கோடி மாநிலமாக உள்ள கன்னியாகுமரியில் மிக காரசாரமாக விவாதங்களாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. 2026 எலெக்ஷனை முன்னிறுத்து விஜய் அவர்கள் தன்னோட வேட்பாளர்களை 190 தொகுதிகளுக்கு மேல் அறிவித்துவிட்டு ஒரு நிகழ்வானது நடந்தேறி கொண்டு உள்ளது. இந்த பக்கம் பீகாரில் மிகப்பெரிய வெற்றியை பிஜேபி பெற்றுள்ளது. அதே போல் தமிழ்நாட்டிலும் புதிய தேர்தல் வாக்காளர் அடையாள அட்டையின் மூலமாக மேற்கு திசையில் உள்ள, அதாவது நார்த் சைடில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அதிக வாக்காளர் எண்ணிக்கையை கொடுத்து பீகார் மாதிரி தமிழ்நாட்டை மாற்றி விடலாம் என்று கணிக்கக்கூடிய மோடியின் கணக்கானது மிக துல்லியமாக தெரிந்துள்ளது. அதன் முன்னோட்டமாக தான் இன்னைக்கு அதற்கு ரிப்ளை பண்ணும் விதமாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மலையை விழுங்கிய மனிதனாக சித்தரிக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்களின் கூற்றானது அப்பட்டமானது பொய். இதன் மூலம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்குவாரிகள் மலைகளை மூழ்கிய தங்கராஜ் மீது நாங்கள் வழக்கு தொடர்வோம் என்று அறிக்கையானது வெளியிட்டுள்ளார். மனோ தங்கராஜ் பார்த்திங்கன்னா, நவம்பர் 7ஆம் தேதி நிகழ்ந்த நிகழ்வை மெருகற்றும் விதமாக அண்ணா காமராஜர் மணிமண்டபத்துக்கு முன்னாடி கருப்பு சட்டை அணிந்து இந்த தீர்மானத்தை மக்கள் மத்தியில் சொல்லியிருப்பது மிகுந்த உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய நிகழ்வாக இருந்து கொண்டு வருகின்றது. அதனை பொருட்டு அன்றைய தினம் கூட்டணியில் உள்ள பிஜேபி டிஎம்கே எவ்வாறு கூட்டணி அமைத்தது, இதனை தெரிந்திருந்தால் அன்றைய சிஎமாக இருந்த தமிழகத்தின் முதுபெரும் தலைவர் மு.க. ஸ்டாலினோட அப்பா மு. கருணாநிதி அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருப்பார்களா? அப்படின்னா கருணாநிதி அவர்கள் காமராஜின் வீட்டை கொளுத்தியது பிஜேபி தான் என்று தெரிஞ்சுதான் கூட்டணி வைத்தாரா அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் புயலை கிளப்பி உள்ளார். எது எப்படியோ 2 பெரும் கட்சிகள் மக்களை ஏமாற்றப் போகின்றது. அது எவ்வாறு ஏமாற்றப் போகின்றார்கள், அது எவ்வாறு தடுக்கப் போகின்றோம் என்று மக்கள் நீங்கள் அளிக்கக்கூடிய உங்களுடைய ஓட்டின் மூலமாக தான் தெரிய வரும். பீகாரில் எவ்வாறு ஒரு அப்பட்டமான ஒரு பொய் தேர்தலை பிஜேபி அவர்கள் நடத்தி வெற்றி பெற்றதோ, அதே போல் தமிழ்நாட்டிலும் கணிசமான இடங்களை பிடிப்பதே பிஜேபியோட இலக்காக வைத்துக்கொண்டு காய்களை நகர்த்தி கொண்டு வருகின்றார்கள். இதன் போன்ற பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற தமிழ்நாட்டுக்கு எவ்வித செயல் முன் அறிவிப்புகளையும் செயல் திறன்களையும் கொண்டு வராத ஒரு மனிதனாக இருந்து பார்க்கக்கூடிய அவரை எவ்வாறு வரக்கூடிய 2024 தேர்தல் சந்திக்கப் போகின்றது என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதன் மூலமாக காமராஜ் வீடு கொளுத்தப்பட்டதா, காமராஜுக்கு கொலை மிரட்டல் விடுத்தப்பட்டதா என்று வரலாற்று நிகழ்வுகளை திருப்பி பார்த்தால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பிஜேபியில் தமிழ்நாட்டில் விட்டோம் என்றால் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே அது புரியும். பாய், டேக் கேர்.